கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் பார்த்திபன் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். என்ன வழக்கு அப்படின்னா, சாதி மதமற்றோர் சான்றிதழ் வழங்க சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் தாக்கல் செஞ்ச வழக்கினுடைய சாராம்சம். ஸோ சாதி மதம் இல்லாதவங்க அப்படிங்கிற சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டத்தையே இயற்றுவதற்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது. தமிழக அரசுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி நடிகர் பார்த்திபன் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சாதி மதமற்றோர் சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான அந்த உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மனுவினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த மனு பற்றின கூடுதல் விவரங்கள், இது விசாரணை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் நேராரு. சுரேஷ், இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். அதாவது நடிகர் பார்த்திபன் ஏற்கனவே தனக்கு சாதி மதமற்றவர் அப்படின்ற சாதி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையோட ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வழக்குல பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில அந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை பெற்ற நடிகர் பார்த்திபன் நீதிபதி தண்டபாணி முன்பு ஆஜராகி அந்த சான்றிதழை காமிச்சாரு. அப்போ நீங்க மட்டும் பயனடைந்தா பத்தாது, இது போல சான்றிதழ் கேட்கக்கூடிய மற்ற நபர்களும் பயனடையணும் அப்படின்னு ஒரு நீதிபதி தெரிவித்ததை அடுத்து இது சம்பந்தமா பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு நீதிபதி முன்பு பார்த்திபன் தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில தான் சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு உடனடியா அந்த சான்றை வழங்க வகை செய்கிற வகையில சட்டம் அல்லது அரசாணை அல்லது சுற்றறிக்கையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட கேட்டு பார்த்திபன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி மதமற்றவர் என்ற சான்று கேட்டு விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது வகையில வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணை பிறப்பிக்கணும்னு ஏற்கனவே 2025 ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா அரசினுடைய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய விவகாரத்துல ஆளுநருக்கும் அப்போதைய அரசுக்கும் இடையில ஒரு சுமூக உறவு இல்லாததுனால இந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டது. தற்போது அது போன்ற ஒரு சூழ்நிலை இல்லை என்ற காரணத்தினால இந்த சட்டம் இயற்றுவதற்கு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன் வச்சிருக்கிறாரு. இந்த சட்டம் இயற்ற காரணத்தினால வேறு எந்த சட்டத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்றும், தற்போது சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்க சட்டங்கள் உத்தரவுகள் ஏதும் இல்லாததுனால புதிதாக சட்டம் இயற்றும் போது இதனால அந்த விண்ணப்பிப்பவர்கள் அந்த சான்று கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய நிவாரணமாக அமையும் என்றும் அந்த மனுவில் பார்த்திபன் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல வரும் 3ஆம் தேதி, அதாவது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.